மார்னிங் சார். என்ன பால் ரம்மோட சைட் பிசினஸ் சார்? நீ வேற மேடேறி வந்ததுல மூச்சு வாங்கச்சுன்னு உட்கார்ந்த ஐயா. விட்டா தொழிலை மாத்திர போல இருக்க. அவன் நீங்க அந்த பக்கம் ஜாகிங். நீ மட்டும் தானா? அவன் ஃப்ரெண்ட் வர மாட்டானா? அவன் எங்க சார் வர்றது? சோம்பேறி தூங்கிட்டு இருப்பான். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, அவன் அதிர்ஷ்டக்காரன். இல்லன்னா ஹாஜியார் தம் பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுக்க முடிவு பண்ணுவாரா? என்னது? ஹாஜியாரு தம் பொண்ணு அப்துலுக்கு கட்டி கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்காரு. உங்களுக்கு யார் சொன்னது? ஹாஜியாரே சொன்னாரு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன், அப்புறம் இப்படி உட்கார்ந்துருக்கேன். அப்துல் நானும் ஒரே ஊர்க்காரவங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதா எல்லாருக்கும் தெரியும். என் வேலையை கூட விட்டுட்டு பாம்பேலேருந்து எதுக்காக வந்து அவங்க கூட உட்காந்துட்டு இருக்கேன்னு யாருக்காவது தெரியுமா? சொன்னா தானப்பா தெரியும். சிரிப்பும் கும்மாளவமா இருக்கிற அப்துல் தான் உங்களுக்கு தெரியும். இன்னொரு அப்துல் இருக்கான், மனசுக்குள்ள சதா அழுதுகிட்டு அணுவணுமா உடஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்துல். அவனை எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னப்பா சொல்றேன்? ஹாஜியா சார், அப்துல் மேல நீங்க எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்கிறது தப்புன்னு எனக்கு பட்டுது. அதான் வந்தேன். சும்மா டென்ஷன் பண்ணாத ராமன், விஷயத்துக்கு வா. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவனுக்கு எந்த மருந்தாலையும் குணப்படுத்த முடியாத பயங்கர வியாதி. நம்ம அப்துலுக்கா? ஆமா. அப்படி என்னப்பா அந்த பிள்ளைக்கு? பிளட் கேன்சர், கடைசி ஸ்டேஜ். அவங்க அப்பா அம்மா கூட தெரியாது, சொல்ல வேணான்னு சொல்லிட்டான். எத்தனையோ டாக்டர் பார்த்தோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. மிஞ்சி போனா 1 மாசமோ 2 மாசமோ. அதான் ஊட்டிக்கு வந்தான். இதுக்கு நடுவில் அவனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஒரு பாம்பே டாக்டர்கிட்ட காமிச்சேன். உடனடியாக கூட்டிட்டு வா, ஒரு கடைசி முயற்சி பண்ணி பார்த்துடலான்னு சொல்லியிருக்காரு. அதான் 2 நாள்ல அவனை பாம்பே கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட சொல்லாம போயிடலான்னு தான் நினைச்சேன். மனசு கேட்கல, கொட்டிட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அவங்க அப்பா மட்டும் சொல்லிடாதீங்க. ரொம்ப தங்கமான பிள்ளை. அல்லாஹ் அவனை ஏன் இப்படி சோதிக்கிறார்? ஊரை விட்டு ஓடி போயிட்டாருன்னு எல்லாரும் பேசுறாங்க. எங்க மாமனார் கூட என்ன நம்ப மாட்டேங்கிறாரு. இங்க பாரு, அழாத. முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ, எல்லாம் சரியா வரும். அதுக்கு நான் பொறுப்பு. என் வீட்டுக்காரரு. இங்க பாருமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. கோவத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டார்ல, அதான் போலீஸுக்கு பயந்து தலைமுறவா இருப்பாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் காரணமா உன் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. நீ இதை நம்பணும். ஹாஜியாட்ட உண்மையெல்லாம் சொல்லி நான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். நல்ல மனுஷங்களுக்கு வர வியாதியை பாத்தீங்களா? என்னால நம்பவே முடியல. எப்பவும் கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கிற அப்துல் சாருக்கு இந்த வியாதி வந்திருக்க வேண்டாம். விதி. சார் கூப்பிட்டீங்களாமே? வாப்பா உட்கார. அப்துல் வந்து அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. மனசை தளர விடக்கூடாதுன்னு. சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? தைரியமா இரு, நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம். சார் அப்துல் உட்கார்ப்பா. இருக்கட்டும் சார். பரவாயில்ல, உட்கார். சார் எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். எல்லாம் கேள்விப்பட்டேன், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல சொல்லாதது என் தப்பு தான். எவ்வளோ முயற்சி பண்ண, தைரியம் வரல. சரி விடு, அதான் விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல. சார் சத்தியமா சொல்றேன், ஒண்ணுமே நடக்காத மாதிரி உங்ககிட்ட நடிச்சதுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். பட்டுன்னு சொல்ற விஷயமா இது? ஒரு நிலைமையில் நான் இருந்தா கூட அப்படித்தான் நடந்துருப்பணும் என்னமோ. கேட்டது 1 நிமிஷம் ஆடி போயிட்டேன். என்னால நம்பவே முடியல. உனக்கு போய் இப்படி ஒரு
எப்படிப்பட்ட புள்ள நீ? அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? தெரியும்பா. இன்னொரு தடவை உன் வாயால் அதை கேட்க நான் விரும்பல. என்னதான் இருந்தாலும் அப்துல், அவரை வேதனைப்படுத்தாத. வா போலாம். ஆஜியாருக்கு தெரியாம? அவருக்கு எல்லாம் தெரியும். வா வா. வரேங்க. ஏண்டா பொறுத்திருந்த பாருன்னு சொன்னி அது இதுதானா? முஸ்லீம் வேஷம் போட சொன்னா ஓகே. பாபி இப்ப போய் கேன்சர் பேஷண்ட் ஆக்கி வச்சிருக்கேடா, அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ். சரி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறேன்? நான் அப்படி சொல்லன்னு வை, ஊர்ல எங்க வாப்பா வர வச்சு நிக்கா பேச்ச முடிச்சிருப்பாரு அந்த ஆஜியாரு. 2 பேருமா மாட்டிருப்போம். ஏண்டா அறிவு இருக்கா? எந்த தைரியத்துல நீ ஆஜியார்ட்ட போய் உண்மையை சொல்ல போன? பேசணும் பிரிச்சு விடுவார் ஆஸ்கல். 2 மாசத்துல துபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்போ நீயே இங்க வந்து நிக்கிற. எத்தனை நாளைக்கு தான் பயந்து பயந்து சாகிறது? அதான் அவரே கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லிடலான்னு பார்த்தேன். டேய், ஆஜியார் எம்எல்ஏ எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? சரி சரி, சூடாவாத. நான் உன் பக்கத்துல இருக்கேன்ல, எல்லாம் பாத்துக்கிறேன். ட்ரீட்மெண்ட்டுக்காக உன்னை பாம்பே கூட்டு போறதா ஹாஜியார்ட்ட சொல்லியிருக்கேன். பாவம் பெருசு எல்லாத்தையுமே நம்பிடுச்சு. இப்போதைக்கு ஊட்டி விட்டு கிளம்புவோம். பாம்பேல போய் உட்காந்து சாவகாசமா யோசனை பண்ணுவோம். எப்ப அப்துல்ல ஆளை விடுறிய? இனிமே நான் உன் பேச்சை கேட்கறதா இல்ல. ஹாஜி என்ன எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப அப்படி இல்ல. அவர் உன்ன மாதிரிலாம் இல்ல, உண்மையான முஸ்லீம். நிஜத்தை சொல்லி காலில் விழுந்தேன் வை, நிச்சயமா என்ன மன்னிப்பாரு. நமக்குன்னு கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு 2-3 டேஸ். எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. உங்க ஆள்மாராட்ட பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா உண்மையை சொல்லி நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம். எவ்வளவு வருஷம் ஆனாலும் நான் காத்துட்டு இருக்க தயார். ஆனா எங்க அண்ணன் நினைச்ச பயமா இருக்கு. இங்க பாரு, நம்ம கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. எப்படி நான் ஊரை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன மறந்துடுறதான் உனக்கு நல்லது கௌரி. கௌரியம்மா, வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. சாவி கொத்து எங்க கையில தான் இருக்கு. நான் திறந்து விடுறேன், வாங்க. ஆர்கேடி, நம்ம தர்மலிங்கத்தோட தங்கச்சி இல்ல இது? அவ மாதிரிதான் இருக்கா. உங்க ஃப்ரெண்ட் எங்க ஆளுங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்துல்லையா? ஆமா. அனிஃபா, ஆனாலும் நீ அநியாயத்துக்கு பயப்படடா. பாம்பேல இருந்து யாரோ பையனை தேடி வந்தாங்கிறதுக்காக கடத்திட்டு போயிடுவான், கொண்டு வாண்டா. எப்படி அவனுக்கு வந்த வேதத்தை நீ பார்த்துருந்தானே இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அப்துல் எங்க இருக்கான்னு கேட்டு என் கழுத்துல நடிச்சிட்டானுங்க. சொல்லனா கொன்னே போட்டுருப்பானுங்க. தர்மலிங்கம், என்னப்பா என்னாச்சு? ஹாஜியாரே, நீங்க ஊருக்கு நல்லது பண்ற பெரிய மனுஷனா இருக்கலாம், உங்க மெக்கா வரைக்கும் போய் வந்த புண்ணியவானா இருக்கலாம். அத உங்களோட வச்சுங்க, என் குடும்பத்தோட விளையாடாதீங்க. உன் குடும்பத்தோட விளையாடுனா என்னப்பா சொல்றேன்? ஆமா, என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து உள்ள ஒளிச்சு வச்சிருக்கீங்க. மரியாதை எவ்வளவு வெளியிடுங்க சொல்லிட்டேன். உன் தங்கச்சிய நான் கூட்டியா? ஹாஜியாரே வேணாம், உங்க செல்ல வாத்தியாருக்காக என்கிட்ட மோத வேணும். என்னையா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. சொல்றேன். நாகர்கோவில் இருந்து கூட்டியாந்து வாத்தியாரா வச்சிருக்கீங்க ஒரு அயோக்கிய ராஸ்கல் அப்துல். அவன் என் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டான். நீங்க கொடுத்த தைரியம் அவ இப்ப எங்கதான் இருக்கா? உங்க வீட்டுல அவளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. யாரியா நீ? என்ன உளர்ற? உன் தங்கச்சிய ஏமா கிளப்பிட்டு போயிருக்கனா? யார் இவன்? ஓஹோ, அந்த அயோக்கியனுடைய அப்பனா நீரு? அப்ப நீயும் கேட்டுக்க, உன் மகன் ஊட்டிக்கு வந்தது பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல, பொம்பளை பிறக்கிறதுக்கு. என்னடா? டேய் டேய் டேய், சும்மா இல்ல. தர்மலிங்கம், யார் வீட்டு வாசல்ல பேசுறாங்கறத ஞாபகத்துல வச்சுக்க. மரியாதை கொடுத்து கேட்டிட்டு இருக்கறதுக்காக வாயில வந்தபடியெல்லாம் பேசியா நீ? வாயில வந்தபடி எல்லாம் இல்ல, நான் பேசுறது நிஜம். இழுத்துட்டு வாங்கடா பொம்பளை பிறக்க. எங்கடா வாஸ்க? ஏய், என்னங்கடா இது? என் புள்ளைன்னு சொன்னீங்க, இப்ப இவரை எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏ ராமா, என்ன இதெல்லாம்? அப்துல் எங்க? என்னாச்சு அவனுக்கு? என்னடா நீ வேற குழப்பற? இவன் அப்துல் இல்லையா? இல்லையே, இவன் ராம, நம்ம ஊர் பையன். நம்ம அப்துலோட சின்ன வயசுல இருந்து சேர்ந்து படிச்சவன்.
நீ அப்துல் இல்லையா? நீ அப்துல் இல்லையா? ஏன்டா போய் சொன்ன? ஏன்டா போய் சொன்ன? ஏன் போய் சொன்ன? சொல்றேன் சொல்றேன். நான் ராமன் அப்துல்னு போய் சொல்லி உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். அப்ப என்ன மட்டும் ஏமாத்தல, ஊரே ஏமாத்திருக்க. களவாணி பையல, என் தங்கச்சி எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லுடா. சார் அப்துல், உன் ஃப்ரெண்டு ராமனையும் கௌரியும் ஒரு கும்பல் வந்து வேன்ல கடத்திட்டு போறாங்க. தங்கச்சி வேன்ல கடத்திட்டு போறாங்க. ஆமா சார். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. அவங்களை எங்க கொண்டு போறாங்க எனக்கு தெரியும். வாங்க ரசிக்கிறோம். ஆஜியார் சார், உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் வேதனைப்படுத்திட்டேன். இங்க நடந்த ஆள் மாறாட்டத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். ராம அதுக்கு பொறுப்பு இல்லை, நான் தான் அவனை கட்டாயப்படுத்தினேன். நீங்க பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிக்கணும். என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. ராம் ரொம்ப நல்லவன், அப்பாவி, அவனை மன்னிச்சிருங்க. பாப்பா, என் வாழ்க்கையை பத்தி நீங்க என்னென்னவோ கனவு கண்டீங்க. என்னால எதுவுமே செய்ய முடியல, என்ன மன்னிச்சிருங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த ஊர்ல இருக்கிறது நியாயம் இல்லை. நானும் ராமனும் இந்த ஊரை விட்டு போறோம். வாடா. ஒரு நிமிஷம் அஜயரே, நான் போறதுக்கு முன்னால ஒரு வேண்டுகோள். என் ஸ்டூடெண்ட்ஸ் என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. நான் அவங்களை ஏமாத்திட்டேன்னு தெரிய வேணாம். அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. நில்லுப்பா. தப்பு பண்றது மனித இயல்பு. அது எந்த நிமிஷம் உணர்றமோ அந்த நிமிஷமே மன்னிக்கப்பட்டதா அர்த்தம். நீ எங்கேயும் போக வேண்டாம், நம்ம ஸ்கூல்லே இருந்துடு. ஒரு நல்ல வாத்தியார் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. ஏன்பா, நீ போயிட்டு தானே, உனக்கு நம்ம ஸ்கூல்ல வேலை போட்டு தரேன். அப்புறம் என்ன தர்மலிங்கம்? இப்ப என்ன, ஏன் தங்கச்சியை ராமனுக்கு கொடுக்கணும், உங்க மகளை அப்துல்லாவுக்கு கொடுக்க போறீங்க, இதானே சொல்ல வந்தீங்க? ஜமாயிச்சிருவோம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐயா, இவ்வளவு நாள் வரைக்கும் இவனுங்க போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. இவன் அப்துல்லா இல்ல, ராமன். இவன் ராமன் இல்ல, அப்துல்லா. ஆமா, அவன் தொண்டை அவ்வளவுதானா? அது வந்து